வணக்கம். மகாநதி சீரியலில் இன்றைக்கி என்னடா அது இப்படியே டெய்லர் கடையை காமிச்சு கதையை முடிச்சிடுவாங்க போல இருக்குது, கங்கா மூஞ்சியை காமிச்சிட்டு அப்படின்னு கடைசியாக ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் விஜயும் காவேரியும் அப்படியே வெளியே ஜாலியாக கிளம்புறாங்க. ஏன் கிளம்புறாங்க, எதுக்கு கிளம்புறாங்கன்னு தெரியல. பைக்கில் போகிறாங்க. பைக்கில் போகும்போது எங்கெங்க பைக்கை எப்படி மெதுவாக ஓட்டிகிட்டு போகிறீங்க, எங்கே போகிறீங்கன்னா பைக்கில் குழந்த இருக்குல்ல, குழந்த இருக்குதுல்ல அப்படிங்கிறத அப்போக்கப்போ நம்ம யாராவது காவேரிக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் என்னன்னாக்கா இந்த அக்கம் பக்கம் யாரும் இல்லை, பூலோகம் வேண்டுங்கிற மாதிரி ராத்திரியில் பைக்கில் போகிறதே ரொம்ப சுகமான விஷயந்தான் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அந்த பொண்ணு பேசிகிட்டே வருது. என்னதுங்க, ஏங்க அந்த குமரன் மாமா எங்கங்க அப்படி பண்ணுறாரு அவர், எனக்கே தெரியலைங்கன்னு சொல்லும்போது, அடப்பாவி அடிப்பாவி நீ வந்துட்டு அந்த கங்காவுக்கு தான் புரியலை அப்படின்னாங்க. வீட்டில் இருக்க உனக்குமா புரியாது, அவன் வந்து காசை கொடுக்குறான், அவன் வந்து ஃபங்க்ஷனை பண்ணுங்கிறான், ஃபேஷியல் நீ ஏற்பாடு பண்ணுங்கிறான், ஆனால் வந்து நான் ஏற்பாடு பண்ணி சொல்லாதேங்கிறான். அப்படிங்கும்போதே எது பைசாவுக்கு தான் பிரட்டிக்கிட்டு இருக்கான். குமரன் போய் கடை வாங்குற அளவுக்கு ஆள் இல்லை. அப்போ நான் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வருதா, திடீர்னு உயர்ந்த இடத்துக்கு நடிகனாக போயிட்டோம்னா என்ன ஆச்சு, அப்புறம் மறந்துட்டாங்களா, கதை எழுதுறது மாறிட்டாரா, அவன் நடிக்க போய் பெஸ்ட் ஆக்டர் அவார்டெலாம் வாங்கினான். அப்படிங்கிறப்ப சீரியலில் அவனுக்கு கண்டினியூஸாக சான்சஸ் வந்திருக்குமே, ஏன் வராமல் டெய்லரோட வேலையை பார்த்தா தான் ஆகணும் அப்படிங்கிறானா. சரி இப்போனாச்சும் வந்து அடுத்த லெவலுக்கு போகலாங்கிறதுக்காக என்னாவது பண்ணக்கூடாதா அப்படின்லாம் யோசிச்சு பார்த்தாங்க. இல்லை நாங்கள் மறந்துட்டோம்ப்பா, நீங்களும் மறந்துடுங்க ஈஸியாக அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே எங்கே போகிறாருன்னா, சரி இங்கே பாரு, இங்கே எல்லாருமே நல்ல வசனம், விஜய் பேசுகிற வசனம், இங்கே பாரு எல்லாருமே வளர்ந்தவங்க, எல்லாமே அடல்ட்டு, அவங்க என்ன பண்ணுறோம்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தரையாக போய் கேள்வி கேட்கக்கூடாது. இல்லைங்க அக்கா வருத்தப்படுறாள்ல அப்படின்னு நினைக்க பாரு, தொணன்னு பேசிட்டு வராத. இது வரைக்கும் நம்ம பைக்கில் போய்க்கிறோமா, போயிருக்கோம், ஒரே ஒரு தடவை போயிருக்கிறோம் அப்படின்னு, ஒரே ஒரு தடவை போயிருக்கிறோம், இந்த பைக்கில் போது நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன், தயவு செஞ்சு உள்ளார போட்டு வாயில் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறது நல்லாவே இருக்குது. ரெண்டு பேரும் தனிமையில் நமக்குன்னு ஒரு டைம், குவாலிட்டி டைம் அப்படிங்கிறது இருக்கே, அது பெரிய விஷயம். அதை காவேரி அனுபவிக்க